இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதை இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. இதுவரை பத்திரமாய் நடத்தி பாதுகாத்த இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 78:53 நான் வாசிக்கிறேன். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார், அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. யாரை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது? எகிப்தில் அடிமையாயிருந்த இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்து வெளியே கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் மீண்டுமாய் அந்த எகிப்திய சேனைகள், பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தது. முன்பாக செங்கடல், இரண்டு பக்கமும் மலைகள். என்ன பண்ணுவதென்று தெரியவில்லை, பயந்து விட்டார்கள். இப்பொழுதுதான் பிரச்சனை தீர்ந்துச்சு நினைச்சாங்க. அடிமைத்தனத்தின் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா ஆடி பாடி ஆர்ப்பரிச்சு எகிப்தை விட்டு வெளியே வந்து கானானுக்கு நேராய் புறப்பட்டு போறாங்க. எங்க வாழ்க்கையில ஒரு விடியல் உண்டாயிருச்சு, ஒரு நம்பிக்கை உண்டாயிருச்சு, ஒரு சந்தோஷம் உண்டாயிருச்சுது, ஒரு வழி திறந்துருச்சுண்டு. ஆனா உடனே சூழ்நிலை எல்லாம் தலைகளை மாறிடுச்சுது. புலம்புறாங்க, பயப்படுறாங்க. அப்பொழுது ஆண்டவர் இறங்கி கிரியை செய்கிறார். செங்கடல் இரண்டாக பிளக்கிறது, அதன் வழியை கடந்து போக வைக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை. பார்வோன் ஜனங்கள் அந்த செங்கடலுக்குள் வரும்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் கரையை கடந்தவுடன் அந்த கடல் மீண்டுமாய் மூடுகிறது. பார்வோன் சேனைகள் அந்த கடலிலே மூழ்கி போடப்படுகிறார்கள். பாருங்கள், தம்முடைய ஜனங்களை அற்புதமாய் பாதுகாக்கிறார். அடுத்து சத்துருக்களை அழித்து போடுகிறார். இந்த வருடத்துல இதுவரை கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறாரே. எவ்வளவு விபத்துகளை குறித்து கேள்விப்படுறோம். காலையில போனா சாயங்காலம் திரும்பி வருவோமான்னு கேரண்டே கிடையாது. இன்னைக்கு நிறைய விதத்துல உத்தரவாதங்கிறத எங்குமே கொடுக்க முடியல, பார்க்க முடியல. பொருட்களாலும் எக்ஸ்பைரி டேட்டு அது ரொம்ப செய்தி, எப்போ வேணாலும் போயிருங்க அப்படிதான் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு உருவாக்கப்படுகிற பொருட்களின் தன்மையும் இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையும் நிழலை போல, புகையை போல, காலையில் மலர்ந்து மாலையில் மடிகிற மலரை போல் தான் இருக்கிறது. இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மளை குடும்பமாய் பாதுகாத்திருக்கிறாரே, எவ்வளவு பெரிய கிருபை. அதை நினைச்சு பார்த்து இதுவரை எங்களை பாதுகாத்திரப்பா. இழப்புகளை சந்தித்த குடும்பங்கள் கூட வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதிலும் பலன் கொடுத்து இதுவரை நடத்தி வராரே. ஒவ்வொரு இடங்களில் விபத்துகள் குடும்பமான இந்த நாட்கள்ல எல்லாம் இப்ப பார்க்கும் பொழுது மரணத்தை சந்திக்கிறார்களே. கர்த்தருடைய கிருபை பாதுகாத்ததை நினைச்சு நன்றி செலுத்தலாமே. அநேக நேரம் நாம் யோசிக்கிறோம், முறுமுறுக்கிறோம். நான் எனக்கு மட்டும்தான் இப்படி, நான் தான் அப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு தான் அடிபட்டுருச்சுது, எனக்கு தான் அந்த வியாதி வந்துருச்சுது. இல்ல, கர்த்தர் அதையும் தாண்டி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அருமையான சகோதரி இரவு கணவனோடு பைக்ல போயிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு இரவு நேரமானதுனால பைக்ல போகும்போது இந்த மழை நேரத்துல ரோடு பள்ளம் மேடுமா இருக்குன்னு ஒரு இடத்துல தெரியாம அந்த வண்டி பள்ளத்துல இறங்கி ஏறும்போது இவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. பைக்ல இருந்து விழுந்த உடனே கைய ஊன்றாங்க, கை டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. வழியில துடிக்கிறாங்க. உடனே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியில கொண்டு போய் அங்க இவர் உடனே கூட்டிட்டு போறாரு. ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸ் அங்க போய் பார்க்கும்போது ஒரே எரிச்சல், கோபம். ஏன் நான் விழணும், எனக்கு ஏன் இது நடக்கணும், ஏன்டவர் என்னை கைவிட்டாருன்னு பல விதத்துல புலம்பிட்டு பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்க எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, பார்க்கும்போது பிராக்சர் எதுவும் இல்லை, சின்ன டிஸ்லோகேட் ஆயிருக்கு, சரி பண்ணலான்னு சொல்லி அந்த பொசிஷன் கொண்டு வந்து கட்டு போட்டாங்க. இது 2 நாள்ல இந்த பேண்டைடு எதை எடுத்துட்டீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டேன். போன உடனே முறுமுறுத்து போய் இருந்த அந்த ஒரு 1 or 2 ஹவர்ஸ்ல அந்த சகோதரி முறுமுறுக்கிறதே நின்று போச்சு. ஏன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது ஏராளமான ஆம்புலன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. அதுல பாதி பேர் கை உடைஞ்சி, பாதி பேருக்கு தலை உடைஞ்சி, பாதி பேர் பல்லு உடைஞ்சி, எல்லாம் ரத்தத்தினால அப்படி இப்படி சில டெட்டு வரும்போதே உயிர் போயிடுச்சுங்க அப்படின்னு டாக்டர் சொல்றது இவங்க பாக்குறாங்க. கண்ணால அலறிட்டாங்க, அதிர்ந்து போயிட்டாங்களாம். நம்ம லேசா அடிபட்டதுக்கு இவ்வளவு புலம்புறோம், இவ்வளவு முறுமுறுக்கிறோம். ஆனா எத்தனை பேர் எப்படிப்பட்ட விபத்துகள்ல எப்படி வாழ்க்கையை முடிஞ்சு போத கர்த்தர் எவ்வளவு அழகா என்னை பாதுகாத்தாரு. நான் இதுக்கெல்லாம் முறுமுறுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மனசை மாத்திட்டாங்களாம். இன்னைக்கு நாம அடிப்படாம அல்லது உயிர் போகாம அல்லது பெரிய லெவல்ல பாதிப்படாம இருக்குன்னா நம்ம திறமையில இல்ல, கர்த்தருடைய கிருபையில இருக்குது. உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நீங்க இதுவரை உட்காரும்போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது, படுக்கும் போதெல்லாம் நீங்க பாதுகாத்தீங்க, ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே, நன்றி சொல்லிக்கொண்டே வீட்டுக்கு திரும்பினாங்களாம்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறாரே, பராமரித்து இருக்கிறாரே, போஷித்து இருக்கிறாரே, உடுத்துவித்து இருக்கிறாரே, நடத்தி இருக்கிறாரே. ஏன் நன்றி சொல்லக்கூடாது? அந்த வருடம் துவக்கும் மட்டுமாய் இதுவரை பாதுகாத்த உமக்கு நன்றி என்று ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஏன் தெரியுமா? தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. அவருடைய செட்டைகளின் நிழல் நமக்கு தேவை. அவருடைய அடைக்கலம் நமக்கு தேவை. அந்த ஒரு சிந்தையோடு நம்ம பாதுகாப்பை தேடுவோம். பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இன்னைக்கு நாங்க நிர்மூலமாகாது இருக்கிறது பெரிதான கிருபப்பா. மனிதனுடைய ஓட்டம் இன்னைக்கு வேகமா முடிஞ்சு போற காலகட்டத்துல வந்துட்டோம். எங்க பார்த்தாலும் ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மைப்பா. எவ்வளவு கொலைகளும் கொள்ளைகளும் விபத்துகளும் ஆபத்துகளும் நிறைந்த நாட்கள்ல கண்மணியை போல நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ விபத்துகள்ல இருந்து நாங்க தப்பி இருக்கிறோம்ப்பா. ஆபத்துகள்ல இருந்து தப்பி இருக்கிறோம். எங்களை மீட்டு எடுத்திருக்கீங்க. எங்கள் பிரயாணங்கள்ல கூட இருந்திருக்கிறீங்க. எங்களை காத்தரலி நீக்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். சத்துருக்கள் பலவித கண்ணிகளை வைக்கும் பொழுதும் எங்களை தப்பு வித்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். செய்த எல்லாவித நன்மைகளுக்காக, பாதுகாப்பிற்காக மீண்டுமா நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஒரு சோர்ந்து போயிருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், பாதிக்கப்பட்டிருக்கலாம், இழப்புகளை சந்தித்திருக்கலாம். எண்ணி குடும்பங்களுக்குள் இழப்பு வராதபடி, பாதிப்பு வராதபடி பாதுகாப்பை எண்ணுமாய் பெரிதாக்குவீராக, நிலைநிறுத்துவீராக, உறுதிப்படுத்துவீராக, இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இதுவரை பாதுகாத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இனிமேலும் பாதுகாப்பார். கடந்த நாட்களில கண்மணியை போல காத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால் அவரை துதித்து பாடி அவரை எண்ணுமாய் நன்றி செலுத்தி உயர்த்துவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.